வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். இன்றைக்கி நாம் ஃபார்மா செக்டரில் இருக்கிற ஒரு முக்கியமான மிட் கேப் கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் ஜாக்சன் பால் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் லிமிடெட். இந்த நிறுவனம் குறிப்பாக பெண்களுக்கான மருத்துவம், அதாவது கைனகாலஜி மற்றும் எலும்பு சிகிச்சை ஆர்த்தோபெடிக்ஸ் துறையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சமீபத்தில் இந்த ஸ்டாக் சில சரிவுகளை சந்தித்தாலும் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. அது என்ன, இந்த கம்பெனியோட எதிர்காலம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வேறு ஏதாவது பங்கு பற்றி உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்டு ஃபண்டமெண்டல் தகவல்கள் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணிவிடுங்க. சந்தை பற்றின தகவல்களை ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தில் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த அனுஷம் ஷேர்ஸ் சேனல் ஒரு கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. இது செபி ரெஜிஸ்டர்டு கிடையாது. சந்தையில் அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகள் மற்றும் அது சம்மந்தமான செய்திகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுது. வேறு வியாபார நோக்கம் எதுவும் இல்லை. இந்த அனுஷம் ஷேர்ஸ் சேனல் சார்பாக வாட்ஸ்அப் குழுவோ டெலிகிராம் குழுவோ எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த விதத்துலேயும் உறுப்பினர் சேர்க்கிறதோ கட்டணம் வசூலிக்கிறதோ இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நீங்களாகவே சொந்தமாகவோ இல்லைன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச முதலீட்டு ஆலோசகர் மூலமாகவோ கலந்து ஆலோசித்து முதலீட்டு சார்ந்த முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. முதல்ல இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இவங்க டேப்லெட்ஸ், கேப்சியூல்ஸ் மற்றும் இன்ஜெக்ஷன்ஸை தயாரிக்கிறாங்க. இவங்களோட பிஸ்னஸில் 90% மேலே கைனகாலஜி மற்றும் ஆர்த்தோபெடிக்ஸ் மூலமாக தான் வருமானம் வருது. இந்தியாவோட ப்ரொஜெஸ்ட்ரோன் செக்மெண்ட்டில் டாப் 10 கம்பெனிகளில் இவங்களும் ஒன்று. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்களோட 17 பிராண்டுகள் அந்தந்த மருத்துவ பிரிவுகளில் டாப் 5 இடங்களில் இருக்குது. இந்த கம்பெனியோட நிதி நிலைமையை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த கம்பெனி கிட்டத்தட்ட கடன் இல்லாத ஒரு நிறுவனமாக இருக்குது. கடந்த 5 வருஷத்தில் இவங்களோட லாப வளர்ச்சி, அதாவது CAGR 38.2% இருக்குது. சமீபத்தில் இந்த கம்பெனியில் ஏற்பட்ட சில மாற்றங்களை பற்றி இப்போ பார்க்கலாம். யாஷ் பார்மா ஜூன் 2024 யாஷ் பார்மாவை இவங்க கையகப்படுத்துகிறாங்க. அதன் மூலமாக இப்போ இவங்க தோல் சிகிச்சை டெர்மட்டாலஜி அப்படின்ற துறையில் மற்றும் குழந்தைகள் நலன் பீடியாட்ரிக்ஸ் பிரிவுலையும் கால் பதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 2025 ஸ்டாக் ஸ்ப்ளிட் நடக்குது. ஒரு பங்கின் முகமதிப்பை ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாயிலிருந்து 2 ரூபாயாக பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 2025 ஒரு பங்குக்கு 2 ரூபாய் 50 காசு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 31, 2025 முடிஞ்ச 3வது குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். வருமானம் 73 கோடி. இது போன வருஷத்தை விட 1% குறைவு தான். எபிட்டா 16.7 கோடி. இது 5% உயர்ந்திருக்கு. லாபம் 12.5 கோடி. இது போன வருஷத்தை விட 10% அதிகம். வருமானம் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் செலவுகளை சரியாக மேனேஜ் பண்ணினதுனால லாபம் அதிகரிச்சிருக்கு. மேலும் இவங்க கையில் 176 கோடி அளவுக்கு ரொக்கப்பணம், ஃப்ரீ கேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொக்கப்பணம் இருக்குது. இப்போது முக்கியமான பகுதிக்கு வரலாம். அதாவது இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸும் வேறு என்னெல்லாம் மேஜர் அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றியும் பார்த்துடலாம். இன்றைக்கி அதாவது மார்ச் 10, 2026 நிலவரப்படி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 181 அந்த ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கடந்த ஒரு வருஷத்தில் இந்த ஸ்டாக் 16% முதல் 20% வரை சரிவை சந்திச்சிருக்கு. 52 வார உச்சமாக 301.65 அப்படின்ற விலை இருக்குது. மற்றும் குறைஞ்சபட்ச விலையாக 155 ரூபாய் இருக்குது. இப்போ அந்த குறைஞ்சபட்ச விலைக்கு அருகில் தான் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போது ஒரு பெரிய பாசிட்டிவ் ட்ரிகர் இருக்குது. வர மார்ச் 12, 2020 அன்றைக்கி கம்பெனியோட போர்ட் மீட்டிங் நடக்குது. அதில் பங்குகளை திரும்ப வாங்குவது, அதாவது ஷேர் பைபேக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி முடிவெடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. இது மேனேஜ்மெண்ட்டுக்கு கம்பெனி மேலே இருக்கிற நம்பிக்கையை காட்டுது. அதனால் அதே நேரத்தில் இந்த டெக்னிக்கல் படி பார்க்கும்போது இந்த கம்பெனியில் இப்போ ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான சூழ்நிலை நல்லா தெரியுது. உங்களுக்கு இந்த சார்ட் அட்டாச் பண்ணுற பாருங்கள். இப்போ நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த சார்ட்டை பார்த்துட்ருக்கீங்க.
இது ஒரு ஃபிபோனசி செட்டப்பு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ப்ரைஸ் 189.65 கிட்ட பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் கீழே வந்திருக்கு. இது வந்து இப்போது மார்க்கெட்டில் நிலவர சூழ்நிலையை பொறுத்து இப்படி ஆகிருக்கு. பட் இது ஃபார்மா ஸ்டாக்குன்றதுனால இது வந்து இந்த பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்பலாம். நாளைக்கும் நாளன்னைக்கும் என்ன நடக்குதுன்றதை பொறுத்து முடிவு பண்ணலாம். இல்லைன்னா வந்து இந்த 189க்கு மேலே க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் அந்த 23% இருக்குது இல்லையா ஃபிபோனசி, இது அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் கொஞ்சம் இதை வாட்ச் பண்ணலாம். ஏன்னா மார்ச் 12 போர்ட் மீட்டிங் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்றதுக்கான தகவல்கள் வந்திருக்கிறதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வால்யூமோடு இந்த ஷேரில் ட்ரேடிங்ஸ் இருந்தது. முடிவாக கம்பெனியோட வருமானம் அடுத்த குவார்ட்டரில் இருந்து ரெட்டை இலக்கத்தில் வளரும்னு மேனேஜ்மெண்ட் நம்புகிறாங்க. நீங்கள் ஒரு நீண்டகால முதலீட்டாளராக இருந்தால் இந்த பைபேக் செய்தியையும் கம்பெனியோட ஸ்ட்ராங் பிராண்டுகளையும் கவனித்து முடிவெடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.